இங்க பாரு, என்னையாவும் பிரச்சனை? வெள்ளை பூண்டு வேணாம். அப்புறம் கருப்பா ஏதாவது இருக்கா? நேத்து ஒருத்தன் கேட்டா கரும்பூண்டு இருந்தா ஒரு 4 கிலோ கொடுன்னு. அதான் இங்க வெள்ளை பூண்டு கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்குது. சரி, உனக்கு கரும்பூண்டுக்கு நான் எங்க போறது? அதானே. ஐயா, நான் ஒரு விவசாயி. நீங்களா? ஒவ்வொரு வியாபாரம் சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பார்ப்பேன். டவுசரை பார்த்தா வேற மாதிரி தெரியுது. ஒரு நாளைக்கு கூழு விற்பேன். கூழு? கூலியா? சரி சரி. உனக்கு தப்பா கேட்டா நான் பொறுப்பாக முடியும். இல்ல கூழுன்னு தான் கேட்டேன். அன்னைக்குன்னு சார்ஜர் குறைஞ்சு போச்சு. சரி. கம்பங்கூழு கேப்ப கூழு, கம்பங்கூழு கேப்ப கூழு, கம்பங்கூழு கேப்ப கூழு, கேழ்வரகு நல்ல. சரி. இதுல நான் சொல்றேன். சரி. என்ன வேற மாதிரி கேக்குதியா? கூழுன்னு தாயா சொன்னேன். உனக்கு தப்பா கேட்டா அதுக்கு நான் புனையாக முடியுமா? இங்க வேற மாதிரி எது காணாக்கு பதில் பானான்னு கேக்குதியா? உனக்கு கேட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இப்படி தேன் தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடி வியாபாரம் பார்த்தேன். சரி. 4 தெருவு சுத்தி வந்து முதல் தெருவு நல்லா தெளிவா கேட்டுச்சு. நல்லா ஓடிச்சு. தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு, தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு தெளிவா கேட்டுச்சு இல்ல? 2வது தெருவு சுத்தி வந்து கொஞ்சம் சார்ஜர் குறைய ஆரம்பிச்சிச்சு. எப்படி? தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு, தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு. 3வது தெருவு சுத்தி வந்தல்ல? ஏமா இங்க பாருமா, சுத்தமா சார்ஜர் குறைஞ்சு போச்சு. ஏதாவது இருக்கா உனக்கு? ஒரு அம்மா சொல்றப்ப ஏதாவது இருக்கா? நீ ஒரு அம்மா விளக்கமா அதை தூக்கிட்டு வருது. சரி. இருமா, தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடுன்னு சொன்னது ஏன் மேல குரல்? ஏய் இங்க வரியா? எங்க சொல்லியா எப்படி சார்ஜ் 3வது ரவுண்டு இன்னும் குறைஞ்சு போச்சு இல்ல? எப்படி? தக்காளி வெள்ளைப்பூடு ஏய் இருக்கானே. ஏய் இங்க வரியா? அந்த பிள்ளைக்கு வேணாமா? இருக்கான். என்னையா நீ சொன்னது இருக்காமியா? ஐயோ முகரைய பாரு. ஏமா சார்ஜர் குறைஞ்சு போச்சு. ஏமா நச்சு ரசம் வச்சிருவேன். இங்க பாருமா, இருக்குல அது அந்த சொன்னது வந்து பூண்டுதானே? காது கேட்டுச்சு. இல்ல வீட்ல இருக்குல? இருக்கு. அத நச்சுன்னு சொன்னல்ல. வச்சிருக்கீல? அதுக்கு புளியம்பழம் வேணும். புளியம்பழம். ஆமாயா, ரசம் வைக்க. இப்பதான் நீ சரியா பேச. கொட்டை புளி இருந்தா போதும்யா. நீ ஒத்தக்கொட்டை ஆளா? இல்லம்மா, ஒத்தக்கொட்டை புளியா பார்த்துட்டு அலையிற. அது ஐயா அப்ப உனக்கு தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு எனக்கு 4 இருக்குமா? இப்ப நல்லா தானே சொன்ன. அப்ப என்னமோ மாதிரி கேட்டுச்சு. ஏன் மேல குறை இல்லம்மா, சார்ஜர் மேல குறை. என்னது? தக்காளின்னு தான் கேட்டுச்சா, இல்ல வெள்ளைப்பூடுன்னு தான் கேட்டுச்சா, இல்ல வெங்காயம்னு தான் கேட்டுச்சா? பாப்பா, நீதே வெள்ளைப்பூடு கேட்டியா? என்னையா மாப்பிள கொஞ்சம் நைவா விடுங்க. அப்படியா? அப்புறம் முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நைவா வெட்டிக்காரருக்கு வாய். அவர் ஏற்கனவே பப்புனு செஞ்ச ஆளுமா? அப்படியா? பப்புனே செஞ்சுட்டாரா? ஏயா உன்னைய செஞ்சுட்டா எப்படி உட்கார்ந்திருக்காரு? என்னைய செய்யலான்னு பார்த்தாரு. நாடகத்துலமா தப்பா நினைக்காத. அப்படியா? நாடகத்துல வந்து உன்னை என்ன பண்ணாரு? அப்பா நல்லா இருக்கியா? நான் ஒண்ணும் சென இல்லையே. ஏயா இல்ல எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நான் கேட்டேன். இது உங்க பாப்பாவா? இப்போதைக்கு பாப்பா. சரி. அப்புறம் காலையில அப்புறம் பெப்பேன் ஓடி போவா. சரி சரி. என்னம்மா போமா. ஏய் தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு பரவாயில்லையே, நல்லா உள்ள 2 பேரும் சோளம் இருக்குல்ல. தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு. ஏய் அவன் நடக்கிறது சரியில்லையே. ஒரு சாச்சிட்டு ஒரு மாதிரியா நடக்கிறேன். நேத்தெல்லாம் முரட்டை. ஏய் உங்க ஆளுல என்ன புண்ணா? இல்லம்மா, ஏன் நடையே அப்படித்தே. கொஞ்சம் சாஞ்சு நடப்பேன். ஐயோ உன்னைய பார்த்த உடனே எனக்கும் ஜாக்கிது. உன்னை சாய விட்டாத. ஏன்? அப்புறம் பின்னாடி இப்படி மூலம் தள்ளுற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவேன். இப்படியே நடந்தாலும் கூட போதுமா? எப்படி? இந்த இப்படியே நடந்து இல்ல நல்லா இருக்காது. கேமரா ஓடுது. அப்படியா? அது ஓடிட்டு போகுது. நமக்கு என்ன? நம்மளெல்லாம் வெளிப்படுத்துறாருல்ல. சரி என்னங்க? யாருமா நீ? யாரா? என்ன யார் நீ? ஏய் நீ யாரியா முட்டா கூ? போச்சு. நானுக்கே இடத்துல வந்து பெரிய ஆடிக்கிட்டு இருக்க. என்ன வெள்ள பூ விக்கிற? என்ன விக்கிற? என்னயா விக்கிற? இங்க பாருங்க, நாடா கொலாச்சி தரு கொலாச்சண்டை இல்ல. ஏய் அந்த ஆளுக்கு இருங்க பாப்பா பாத்துக்க. அப்புறம் திருப்பிக்கிட்டு இங்க பொட்டி நடிச்சு போ பொட்டி. ஏய் கொம்பளை ஏய் என்னடா? அப்படி என்ன பொம்பளையா? ஏய் என்ன அப்படி பேசுறாரு? என்ன அந்த பிள்ளை மண்டையடி அடிக்குது?
ஏயா அடிச்சா இப்படி பண்ற காரி துப்புனா என்ன பண்ணுவ? சந்தோஷப்படி காரி வேணா மூஞ்சில துப்பு. சும்மா துப்புடா. என்னடா உப்பு உரைச்சு கிடக்குது? உன் டூத் பிரஷ்ல உப்பு இருக்கா? இல்ல என்ன நக்கி பார்த்தா தானே தெரியும் உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு. நக்கி பாரு. ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுமா. ஏய் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்காம என்ன பண்ணாங்க? நீ மொத பொம்பளைக்கு மரியாதை கொடுத்தியாயா? நான் உனக்கு பொம்பளைக்கு முன்னாடி வந்து வெள்ளை பூண்டு சொன்னா பரவாயில்லை. என்னமோ வித்தியாசமா சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு வெள்ளை பூண்டுன்னு நான் தெளிவா தானே உன் காலி சொன்னேன். கேட்டு பாரு. தெளிவா கேட்டுச்சு. அப்புறம் கேட்டுச்சு. உங்களுக்கு கேக்கும். தெளிவா தான். அவருக்கு தெளிவா தான் கேட்டுச்சு. உனக்கு தப்பா கேக்குதுன்னா என் மேல குறை இருக்கா? இல்ல என் மேல எதுவும் குறை இருக்கான்னு கேட்டேன். என்ன? வெள்ளை பூண்டுன்னு தான் தப்பா சொன்னே நான் சொன்னனா? இப்ப நீ தப்பா சொன்னே நான் சொன்னனாயா? நீ தானே இப்ப சொல்ல வந்த வெள்ளை பூண்டுன்னு. வெள்ளை பூண்டுன்னு சொல்லல வெள்ளை பூண்டே என்ன? ஏம்மா இப்ப பக்கத்துல இருந்தா வெள்ளை பூண்டுன்னு சொல்லலாம். தூரத்துல இருக்கிற அம்மா வெள்ளை பூண்டு அப்படி என்ன உங்களே? ஏய் இங்க பாரியா? வெள்ளை பூண்டுன்னு தானே வியாபாரம் பார்க்க முடியும். அந்த பிள்ளைகிட்ட தான் இருக்கு வேணாம்ன்றச்சுல. அட அந்த பிள்ளை வேணாம்னா வியாபாரம் பார்க்கறேன் நான் வியாபாரியா? அப்படியா? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இல்ல நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சாப்பிட்டுட்டு இருக்கேனா? அப்புறம் நீ என்னமா பண்ற? ஏய் கோயா. கோத்தா. அது ஒரு ஆம்பளைய பார்த்து அம்மா நல்லா இருக்கா? ஏய் நான் அதான் கேட்டேன் உங்க ஆத்தா நல்லா இருக்கா? இல்ல கோத்தா நல்லா இருக்கா? ஏய் அதான் நான் கேட்டேன் உங்க அம்மா. உங்க அம்மா எங்க அம்மா உன் அம்மா. ஊம்மா உங்க அம்மானே. உங்க அம்மாமா. எங்க அம்மா உங்க அம்மானா முறை வேற மாதிரி போயிருமியா முட்டா வேலை. சரி போத்திட்டு படுத்தானா படுத்துட்டு போத்துறாங்க. என்கிட்ட உங்க அம்மா எங்க அம்மா உங்க அம்மா. மாப்ள எல்லாம் சரியா போயிடும். ஊ அம்மா நல்லா இருக்கா? என்ன அம்மா? ஊ அம்மா. ஊ அம்மான்னு ஒரு அம்மா இல்லையே. அட உங்க அம்மாவுக்கு தான் சுருக்கி ஊ போட்டேன். ஊ அம்மா. ஏன் உங்க அம்மா சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுமா? அம்மா. உங்க அம்மா நல்லா இருக்கு உங்க அம்மா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிடலாமா? போலாமா? இங்க உள்ளதா? இல்லம்மா. டொங்காஸ் பண்ணுவோம். ஏய் நானும் ஒன்றேன். ஒண்ணு உனக்காகணும் இல்லைன்னா எனக்காகணும். ஒண்ணு செத்தா சண்டையில சாகணும். ஆமா. இல்லாட்டி மண்டை உடைஞ்சே சாகணுன்றேன். அப்ப கண்டிப்பா மைக்கு மண்டைய தூக்கி மண்டைய பொளந்துருவேன்றேன். என்ன பண்ணுவேன்றேன்? இல்ல என்ன பண்ணுவேன் உன்னால? உன்னை நான் கெடுத்தனா? இல்ல உன்னை கெடுத்தனானே? என்னையா சொல்ற? ஏய் தமிழ்ல சொல்லியா? புரியுற மாதிரி சொல்லு. புரியுற மாதிரி சொல்லியா? எம்மா ஏற்கனவே நான் ஒத்த கண்ணு ஆளு. நீ இங்கிட்டு முதுகுல குத்துறியா இல்ல இங்கிட்டு குத்துறியா அங்கிட்டு குத்துறியான்னு எனக்கு தெரியாது. உன் கண்ணுல என்ன? என் கண்ணு ஆபரேஷன் பண்ணி 3 நாள் ஆகுது. அப்ப ஒன்றரை கண்ணு பயலா? ஆனா நீ பொம்பளை தானா? தடை பிடிச்சு பார்த்தா தடை எங்கேயே பிடிக்கிற? எங்க பின்னாடி திரும்புறா. சும்மா திரும்ப. ஏப்பா அது என்னன்னு தெரியல. சத்தியமா பொம்பளை தாயா? பொம்பளைன்னு முடிவு பண்ணிட்டேன். எதை பார்த்த? எனக்கு பாரு இல்ல இல்ல. என்னது இல்ல? உனக்கு இருக்குது இல்ல. இருக்கிறது இல்ல. பெண்களுக்கு அச்ச மரம் நானும் பைப்பு. என்னது? பயிர்ப்பு உனக்கு அப்படியே இருக்குதுடா. பயிர்ப்பு. ஏம்மா இந்த இடத்துல நீ என்ன பண்றேன்னு பார்த்தா எப்படி தெரியுதுன்றேன்? தெரியாம வியாபாரம் ஆட்டக்கார பிள்ளை மாதிரி தெரியுது. ஏய் ஆடி பாடி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம் பார்த்தா உனக்கு தேவல? இல்ல என்ன வியாபாரம் பார்த்தாலும் உனக்கு தோதா வரலானுதே. நான் என்ன வியாபாரம்லாம் பார்க்கல. நான் ஏற்கனவே வெள்ளை பூடு தக்காளி வெங்காயம் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு தோதா இருந்து வியாபாரம் பார்க்கலாம்ல? எது வியாபாரம் தான்? வெள்ளை பூடு தக்காளி வெங்காயம் வெள்ளை பூடு தக்காளி வெங்காயம் வெள்ளை பூடு தக்காளி வெங்காயம். ஏய் கருப்பு தானே எனக்கு வேணும். உனக்கு கரும்பு என்ன நீ மலேசியா போயா? அங்கதான் கிடைக்கும். நீ தமிழ்நாட்டுல எல்லாம் கேட்டா கிடைக்காது. என்னது வெள்ளை பூடுமா? வெள்ளை ஐயோ வெள்ளை பூடு. உனக்கு தப்பு தப்பா கேக்குது. நான் என்ன ஒன்னட்ட சொல்லு. நீ அத இங்கேருமா. வெள்ளை பூண்டு எங்க வீட்ல இருக்கியா? இருக்குதா? நீ பழ வியாபாரம் நீ என்ன வியாபாரம்? பழ வியாபாரம். ஏ வியாபாரத்தை கண்டிப்பா உனக்கு சொல்லி ஆவணுமா? சொல்லணும்ல. சொல்லணும். ஆமா. எல்லந்த பழம். ஓ இல்ல அப்படி எலந்த பழ வியாபாரம். எலந்த பழம். ஓ வியாபாரம் உலக்கு கணக்கா குத்து கணக்கா புடி கணக்கா? உலக்கு. ஓ உலக்கா? உலக்கு கணக்கு தான். ஒரு உலக்கு எவ்வளவு? ஒரு உலக்குக்கு 3500 ரூபாய் கொடுக்கலாம்னு பாக்குறேன். என்னடா? ஓ லக்கா இருக்கியா? நீ ரொம்ப கம்மியா இருக்கு. தம்பி கலை நீ எவ்வளவு கொடுப்ப? ஏன்னா ஒரு கள்ள முட்டாய். நீ எவ்வளவுனே கொடுப்ப? இவர் ஐஸ வாங்கி சாப்பிட்டு போக சொல்றாரு. நான் ஒரு கள்ள முட்டாய். ஏமா தவறா கேட்காதா? நீ தான் உனக்கு தான் தரேன். இல்ல லாலிபாப் என்ன வேணுமா? ஏமா இங்க பாருமா. ஏமா லாலிபாப். என்ன லாலிபாப்?
லாலிபப் நீ ஏன் வச்சு சப்பிக்கு எனக்கு வேணாம் லாலிபப் உனக்காக இல்லம்மா உனக்கு 3500 ரூபாய் கொடுக்கலாம்ல என் மனசார கொடுக்கலாம் அப்படியா ஆனா நேத்துல 100 ரூபாய் கிடைக்காம லோலோன்னு அலைஞ்சேன் ஏன் 100 ரூபாய் சில்லறை கிடைக்கல அட சில்லறை பையில சில்லறை கிடைக்காம இருந்துச்சு அப்புறம் என்ன ஒரு உலக்கு 3500 ஆமா ரெண்டு உலக்கு 7000 ரூபாய் 3 உலக்கு ஏய் 3 தாங்குமாயா நீ வாங்குவியா நான் தவறா எதுவும் சொன்னேன் நானே ஏய் தாங்குமா வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாரு பாக்கத்தை ஆளு சொல்லலாம் ஏய் தாங்குமான்னு ஏம்பாலம் ஒரு உலக்க வாய்க்குல திணிச்சு பாரு கொட்டைய முழுங்கிரு மிச்சமா தான் இருக்கும் அம்மா ஒத்துக்கிறேன் நான் கிளவி முத கொண்டு பார்த்தேன்மா நீ என்ன கொமரி பிள்ளை உன்னை பாக்குறது எனக்கு இல்ல தெரியல இல்ல அதனால என்னமோ சொன்னாரே என்ன தாங்குமா நீங்க இந்த இடத்துல ஆடுவேன் படுத்தா ஏய் நானும் வர்றேன் இல்லையா படுத்து ஆடுவியான்னு கேட்டேன் படுத்து ஆடுவே அப்படியா ஓ வியாபாரம் இழந்த பழம் ஏன் வியாபாரம் தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு இப்படியே வியாபாரம் பாத்துக்கிட்டு நீ ஓ வியாபாரத்தை கத்து நான் உன்னைய தள்ளுறேன் வியாபாரத்துக்குமா என்னையா சொல்ற நீ நீ இழந்த பழம்னு கத்த ஆரம்பிங்க இழந்த பழம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஏமா நீ எப்ப இழந்த போன மாசம் 30ஆம் தேதி அது சரியா தான் சொல்றேன் அந்த படம் வந்த அம்மா வாடத கட்டடியம்மா அந்த படம் வந்த அம்மா வாடத கட்டடியம்மா என்ன பண்ற இங்க வரியா ஒரு மூமெண்டோட போகணும் மூமெண்டோட மாடு வருதுன்னா காளைய எப்படி பிடிக்கணும் அப்படி பிடிக்க அது மாதிரி நீங்க புலியாட்டம் மாதிரி அப்புறம் பூனைக்குட்டி ஆட்டம் மாதிரி ஆயிடக்கூடாது அது உண்மை மீசையை பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி ஆட்டப்பட வந்து அம்மா ஆட்டப்பட வந்து அம்மா ரெண்டு நொண்டி முண்டையும் போட்டோமேன்னு ஒரு கதை நினைப்பான் இவ கருவாச்சி போல் இருப்பா செவத்த போட்டு தானப்பா செவத்த போட்டு தானுவப்பா இவ பல்ல காட்டிடுவா ரதி கொஞ்சம் கிட்டத்துல காட்டு ரதி ஏம்மா ரதி இங்க பாருமா ஏய் ரதி அவனை கொஞ்சம் மிதி நேத்து ஒரு பிள்ளைய பள்ளம் காட்ட சொன்னல சதி அந்த பிள்ளை 3 பல்லு ஒட்டு பல்லுக்கு வச்சிட்டு போல இருக்கு சரி ஈனுதான் சொல்லிச்சு கீழே விழுந்துருச்சு அச்சச்சோ உனக்கு ஒரிஜினலா எங்க மறுபடி ஈனு புடிங்க பாரு ஐயோ புடிங்க பாரு தங்க பிள்ளை இவ பல்ல காட்டிடுவா பலவே தேய்ச்சிடுவா பல வயசுல இங்க வா ஏய் உண்மையிலே ஏய் இங்க பாரியா இங்க ஒரு நிமிஷம் வா அது என்னன்னு தெரியலையா ஏய் இங்க பாரியா ஏரியா தீர்க்க முடியாம கிடக்குது உனக்கு என்ன பிரச்சனை இடையில விட்டு இந்தயா நொண்டையாங்க என்னையா உன் பிரச்சனை அப்புறம் காடுப்பா சரி போயிட்டு வாங்க போச்சு பேசாம நானே பப்புன்னு போட்டுடலாம் போல எதுக்கு இப்ப பிள்ளைய கட்டி பிடிக்கவுமா வாய்ப்பாது சொல்றேன் பல்ல காட்டிடுவானா அழகுல மயக்கிறது இல்லையா இவ பல்ல காட்டிடுவா பலவே தேய்ச்சிடுவா அடி வட்டப்பட்டு காரி வல்லவு கொண்ட காரி
பிள்ளை எங்கயா? என்ன அண்ணே பங்காளி குண்டூசி மட்டும் இல்ல கடப்பாறையே இருந்தாலும் அந்த பிள்ளை ஒண்ணும் செய்யாது. சிவி சினுக்கடுத்து பொட்டு வச்சு உனக்கு வடியாம வடியுதடி அடி வடியாம வடியுதடி. செம்பு எவ்வளவா? என்னம்மா அவர் வாங்கி குடின்றாரு. அதுதானே இல்லையா, அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியை தொட்டாலும் சுடுது. சரி கிண்ணியை தொட்டாலும் சுடுது. தொட்டு பார்த்துட்டியா? சுடு தண்ணியை தொட்டாலும் சுடுதுயா. சரி ஒன்னும் சமாளிக்க முடியல. சந்தன பொட்டன்னு வச்சுக்க, சந்தன பொட்டு வச்சுக்க, குங்கும பொட்டு வச்சுக்க வீராஜி. இங்க பாரு அவரு ரசிகர் அப்படிதான். இங்க பாருமா, இங்கிட்டு வந்தேன்னா பூரா வேகத்தடை இருக்கு. வேகத்தடை இல்லாத அளவு ஒரு ஆளு தான். ஆமா ஏய் பொத்துனா கையை அங்கிட்டு வந்துடும் பொத்துக்கிட்டு. இல்ல வலிக்குமா கூப்பிடல, ஆம்பளை வேணாம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. போயா நீ போறியா நான் போவா? என்னத்துக்கு நீ வைப்பனா நான் வைப்பனா? நீ தான் பப்புன. அப்புறம் நீ வர்ற. ஓஹோ நல்லா இருக்கு. ஓ ஓ ஓ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இங்க வர்ற கெட்டிக்கிற போறவன் கொடுத்து வச்ச வேண்டாம். ரொம்ப கொடுத்து வச்சவன் கெட்டிக்கிற. உனக்கு பிடிக்கலையோ? இல்ல இல்ல மறுபடியும் கெட்டிக்கிற போறவன் எவ்வளவு அதிர்ஷ்டசாலின்றத பாக்கணும். ஓஹோ நல்லா இருக்கு. ஓஹோ நல்லா இருக்கு. ரதி என்னையா எங்க கொஞ்சம் பின்னாடி திரும்ப. ஏய் தடி எத்த தண்டி ஏடே அப்பப்பா எனக்கு போச்சடா. அண்ணா இங்கே மந்தேமாவில போய் மண்ணவாரி தெரிஞ்சிட்டு முன்னாடி இல்ல பின்னாடி இல்ல. ஓஹோ நல்லா இருக்கு. ஓஹோ நல்லா இருக்கு. முன்னாடியே சொன்னல. இங்க பாருமா, இங்க போச்சு போச்சு. இங்க முன்னாடி முன்னாடி திரும்ப நாட்டுக்கொண்டு. ஏமா நீ முன்ன திரும்ப ஒன்றும் செய்ய மாட்டேன், பின்னாடி மட்டும் திரும்பிடாத. உன்னை பார்த்தா எங்க அப்பத்தா மாதிரியே இருக்கு. முன்னா திரும்ப, நீ பின்னாடி திரும்பி காமிச்சிடற. ஒன்றும் செய்யாத. சப்ப பேந்துரு விஸ்கி விஸ்கி. அப்பா நல்லா ஆடுறேன், நல்லா பாடுறேன். ஏன்னா காலத்தின் நேரத்தையும் கண்டிப்பாக அனுசரிக்கணும். ஏன்னா மற்ற ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அதனால எனக்கு வந்துருச்சா என்ன மூத்திரமா லவ். ஏய் எங்களுக்கு லவ் வந்துருச்சியா? லவ் லவ் சும்மா கிடக்க மாட்டாங்க. அவர் அப்படித்தாம்மா. ஏய் 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 கவலையப்படாதா. இங்க வரியா? சரி எவ்வளவு பண்ணணும் பண்ணிக்கோ.
காலையில் நாங்க பண்ணிக்கிறோம். எனக்கே கண்ணத்துல இருந்து ஒரு மாதிரி என்னம்மா? இருக்கு. பாப்பா இந்த கண்ணை அவுத்துறியா? அட நானே அவுத்துறேன் வாமா. டேங்கப்பா என்னைய பூரா ஒத்த கண்ணுன்னே அம்பளுட்டாங்க. இப்பத்தான் நல்ல உள்ளடா. அதனால காதல் எனக்கு வந்துருச்சு. எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? பழமையான காதலாக இருந்தாலும் கொஞ்சம் நடுத்தரமான காதல். என்னுடைய காதல் செம்மீனே செம்மீனே. செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே மலை சாதி பெண்ணுக்கு மடல் வாழை தன்னுக்கு கல்யாண மாலை கொண்டு வா. செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே மலசாதி பொண்ணுக்கு மலசாதி கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா. காப்பி அடிச்சு படி வரேனா உடக்கற ஓரத்தில உனக்காக உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால உடக்கற ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு
பார்வை ஏனோ பார்க்கிற நீ இருந்த போது படா ஒரு பாட்டை பார்வை ஏனோ பார்க்கிற உனக்கரு ஓரத்தில் உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் தனனா 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 தந்தானா தனனா 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 தந்தானா தனனா 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 தந்தானா தனனா 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 தந்தானா கண்ணுறங்கு நேரமெல்லாம் கண்ணழகம் கனவா கட்டி இழக்கிறதே தலைவலிய உன் நினைவா கண்ணுறங்கு நேரமெல்லாம் கண்ணழகம் கனவா கட்டி இழக்கிறதே தலைவலிய உன் நினைவா தாய்மடியை தேடுகின்ற அப்படியா? பிள்ளை போல உன்னடிய பொய் சொல்ற. அன்பால் தானே அண்ணே Live ஆ. அண்ணே எக்கோ, எக்கோ. ஏன் நல்லா இருக்கு. அன்பால் தானே நானும் தேடுறேன் நீ தருவேன்னு கொடியா கொடியா கொடுத்துரு. சீக்கிரம். நீ கொடுல நான் கொடுத்துருவேன். நீ தானே ஏமா என்ன லைட் ஆஃப் பண்ணேனே. பார்த்தாலே நான் தேடுறேன் நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன் உனக்கு ஓரத்தில் உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் உனக்கு ஓரத்தில் உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கவே வாடியே ராசாத்தி. இது கல்லால் வச்ச கற்சலையா இல்ல பொன்னால் வச்ச ஏய் பொற்சிலையா? இருக்கியா? வாடியே சிறு பாம்பை நம்பு ஏதோ குறையுது. சிரிக்கும் பெண்ணு. இல்லையே குறையுது. எங்கயா பிள்ளை? போயிடுச்சா? அவசரப்படாத மச்சான். நிஜம் ஒரு பொம்பளை போய் சந்திக்கிறமே, ஆமா விட்டுட்டு போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. சீரும் பாம்பை நம்பி சிரிக்கும் பெண்ணே. நம்பாத. மேக்கப் போடாத புகரும் ஆ, பஞ்சர் ஆகாத டயரும் சரி ஒழுங்கா ரோட்ல ஓடுற சரித்திரம் இருக்கா? இங்க பாரு. ஆ, என் தங்கச்சி ஏற்கனவே மேக்கப் போடும். அப்படியா? என் மருமையனை வந்து தோல் டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். அப்படியா? மேக்கப் போட வேண்டியது நோய் வந்தாலும் தோல் டாக்டர்கிட்ட வந்துட வேண்டியது. அப்படியா? ஆ, காப்பிக்கு தேவை சுகரு, சரி சைட் அடிக்க தேவை பிகரு. பிகரியா, ஆமா பார்ப்பதுக்கு தேவை கண், சரி. லவ் பண்ண தேவை பெண். பெண் அப்படியா? இவ போனா போயிட்டு போறா. சரி. சுண்டி விட்டா எத்தனையோ வரும். ஆ, என்னத்த என்ன சொரினாயா? அதானே. என்ன அப்படி கேக்குற? போனா போயிட்டு போறாயா? சரியா? போகட்டும் போ. ஆ, இவள் இல்லாட்டி இவங்க அம்மா இருக்குல்ல, ஆமா, அவங்க அம்மாவை வச்சு என்ன பண்ண போற? ஏதோ முறையா போய் பொண்ணு கேட்போம்யா. சரி. ஆமா. அன்பு சார்ந்த நாடகக்கலா ரசிக பெருமக்களே, இப்பொழுது 7 கரகம் ஜோடிச்சு வச்சிருக்காங்க. சாமி அழைக்கிற நேரத்துல யாருமே தூங்கக்கூடாது. எந்திரிச்சு உட்காருங்கம்மா. சாமி அடி வந்தாங்கன்னா கையை காலை போட்டு மிதிச்சிருவாங்க. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கம்மா. யாருமே அண்ணே எல்லாருமே தூங்குறவங்க பூரா எழுப்பிடுங்க எழுப்பிடுங்க. சிவன் சக்தி வர போறாங்க, சாமி அழைக்க போறாங்க. அம்மா எந்திரிங்க எந்திரிங்க.